தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியோடும் கருத்தோடும் பாடுவோம். 1 கொரிந்தியர் 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனை பாடி துதிக்கும் பொழுது நாம் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறோமா? நம் வாழ்வில் அவர் செய்த நன்மைகள் ஏராளமாயிருக்கிறதே. அவரை உண்மையாக துதிக்கும் உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் போது நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் அவரை துதித்து பாடும்போது, அவரிடம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது மனதில் உறுதியோடு தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நம் உள்ளத்தில் இருந்து இருதயத்தில் இருந்து புறப்படும் வார்த்தைகள் உண்மையாகவும் நீதியாகவும் அவர் எனக்கு நியாயம் செய்தார் என்று அவரை போற்றி துதிக்கும் உதடுகளினாலே ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்போம். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உண்மையும் நேர்மையுமாக அவரை தொழுது கொள்ளுவோம். ரோமர் 12:1-2 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புக்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நம்மை முழுமையாக ஜீவ பலியாக அவரிடத்தில் அர்ப்பணித்து நம்முடைய சரீரத்தை அவர் கைகளினாலே படைத்தார் என்பதை விசுவாசித்து நம் சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாக கொடுப்போம். பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம். அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தாரே. சிலுவையின் மரணத்தினாலே நம்மை மீட்டாரே. நாம் அவருக்கு செய்யும் புத்தியுள்ள ஆராதனை பரிசுத்தமாக நம்மை காத்து கொள்ளத்தக்கதாக இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்மை நாம் காத்து அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரண்டை சரணாகதி அடைவதே. நாம் தேவனை துதிப்போம், பாடுவோம். ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் போற்றி துதித்து பாடிடுவோம். ஆமீன்.